ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோட்டல்களில் நம்ம பூரி சப்பாத்தி சாப்பிட்ருப்போம். அங்கே ஒரு குருமா கொடுப்பாங்க. அது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காகவே நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம். அதே டேஸ்ட்டு கொஞ்சம் கூட மாறாமல் நம்ம வீட்டில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பூரி மசாலா பண்ணுறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு நல்லா சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிடுவோம். கூடவே நம்ம வைக்கிற குருமா நல்லா மணமாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்குவோம். 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கிடுவோம். இந்த உளுந்து சேர்த்து செய்யும்போது நல்லா கிரன்ச்சியாக இருக்கும். பாருங்க, உளுந்து நல்லா எண்ணெயில் வறுபட்டுருச்சு, கலர் மாறிடுச்சு. இப்போ 2 பெரிய வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் நறுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிடுவோம். இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வரும் வரைக்கும் வதக்கிடுவோம். பாருங்க, வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கியதும் இப்போ நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலைகள் சேர்த்துக்கிடுவோம். 4-5 பச்சை மிளகாய் 2ஆக கீறிட்டு சேர்த்துக்குவோம். நம்ம சேர்த்துக்கிற கருவேப்பிலையும் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கிடுவோம். கருவேப்பிலையும் பச்சை மிளகாய் சேர்த்து வெங்காயத்தை கூட நல்லா வதக்கிட்டோம். பச்சை மிளகாய் வந்து கலர் மாறிடுச்சு பாருங்க. இந்த நேரத்தில் நம்ம இந்த பூரி மசாலாவுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எண்ணெயில் வதங்கி பச்சை வடை போயிட்டு மனம் வரணும். அது வரைக்கும் நம்ம வெங்காயத்தை கூட சேர்த்து எண்ணெயில் வதக்கிக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எண்ணெயில் வதங்கிட்டு நல்ல மனம் வந்துருச்சு. இப்போ நம்ம செய்கிறது உருளைக்கிழங்கு மசாலானால நம்ம கொஞ்சமாக காயத்தூளும் சேர்த்துக்கிடுவோம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம காயத்தூள் சேர்த்துருக்கோம். வெங்காயத்தூள் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு எண்ணெயில் நல்லா வதக்கிடுவோம். இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிடுவோம். கூடவே டேஸ்ட் அண்ட் மணத்துக்காக 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கிடலாம். அடுப்பை குறைச்சி வச்சிடணும். இந்த நேரத்தில் மஞ்சள் தூளையும் கரம் மசாலையும் சேர்த்து எண்ணெயை பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இப்போ இதில் நம்ம கடலை மாவு சேர்க்க போகிறோம். இதில் நீங்கள் விருப்பப்பட்டால் கடலை மாவு வந்து தண்ணியில் கரைச்சி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து என்ன பண்ணுறேன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்து நான் எண்ணெயிலே வதக்கிக்கிற போகிறேன். இந்த மாதிரி வதக்கும் போது இந்த கடலை மாவினுடைய பச்சை வடையும் தெரியாது. நமக்கு அந்த வைக்கக்கூடிய அந்த உருளைக்கிழங்கு குருமா வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் வந்து ஹோட்டலில் இருக்கக்கூடிய அந்த சீக்ரெட். இந்த மாதிரி கடலை மாவு சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி கொடுத்துட்டு இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். பாருங்க, இப்போவே உங்களுக்கு அது திக்காக இருக்குது. ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னா அடிஷ்னலாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டுட்டு இப்போ இந்த உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வர விட்டுருவோம். பாருங்க, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த நேரத்தில் நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு தோலெல்லாம் நீக்கிட்டு உருளைக்கிழங்கு வந்து ஃபுல்லாகவும் மசிச்சிடாம அங்கங்கே கிழங்கு தெரிகிற மாதிரி நான் மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கணும். இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட உருளைக்கிழங்க நல்லா கலந்து விட்டுருவோம். மசாலாவில் கிழங்கு ரொம்ப பெருசாகவும் கிடந்துடக்கூடாது, ரொம்ப மாவாகவும் மசிச்சு விட்டுறக்கூடாது. ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கரண்டி வச்சு அதை வந்து உடச்சி விடலாம். உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணியினுடைய அளவு பார்த்துக்கிறங்க. ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னா தண்ணி சேர்த்துக்குங்க. எனக்கு வந்து நான் சேர்த்துக்க தண்ணி வந்து கரெக்டாக இருக்குது. பாருங்கள், இது கொதிச்சு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு 3 to 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதி வர விட்டுருவோம். பாருங்கள், நமக்கு இப்போ பூரி மசாலா ரெடி ஆயிடுச்சு. கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. இதை விட நம்ம வந்து பூரி மசாலா வந்து கொதிக்க விட்டோம் அப்படின்னா ரொம்ப கெட்டியாயிடும். அப்புறம் இறக்கி வைக்கும்போது ரொம்ப கெட்டியாயிடும். நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால வந்து கண்டிப்பாக இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ வந்து இதை நல்லா கலந்து விட்டுருவோம்.
கலந்து விட்டுட்டு ஃபைனலாக இதில் கொஞ்சமாக மல்லி இலை தூக்கிடுவோம். மல்லி இலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். மல்லி இலை சேர்த்து நல்லா கலந்துட்டோம். நமக்கு இப்போ சப்பாத்தி பூரிக்கு ஏற்ற உருளைக்கிழங்கு குருமா வந்து ஹோட்டல் சுவையில் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிட்டோம். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் பண்ணியிருக்க இந்த உருளைக்கிழங்கு பூரி மசாலா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போல் நல்லதொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.